வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.0ல லீடிங் கொஸ்டின் தான் இந்த வீடியோலயும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாருங்க. ஆல் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், விச் மெட்டீரியல் வுட் பெர்ஃபார்ம் த பெஸ்ட் இன் அன் இம்பாக்ட் டெஸ்ட்? இப்போ ஆல் திங்ஸ் பீயிங் ஈக்குவல்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலோட திக்னஸ், அப்புறம் அந்த டெம்பரேச்சர், இந்த டெஸ்டிங் டெம்பரேச்சர் இது எல்லாமே சேம் இந்த 4 மெட்டீரியலையும். ஸோ இதில் எந்த மெட்டீரியல் இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்? இதுதான் இந்த இந்த கொஸ்டின். ஓகேங்களா? எது ரொம்ப டஃபராக இருக்கும்? ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய் ஸ்டீல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இது பிசிசி ஸ்ட்ரக்சர். இப்போ இம்பேக்ட் டெஸ்ட் லோவர் டெம்பரேச்சரில் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ லோவர் டெம்பரேச்சரில் நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக இது பிசிசி ஸ்ட்ரக்சர். ஸோ லோவர் டெம்பரேச்சரில் இட் வில் லூசஸ் த இம்பேக்ட் ஸ்ட்ரென்த். சரிங்களா? ஸோ எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டக்டைல் பிரிட்டிலாக மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது அது அதோடைய இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணும். ஸோ அதனால இது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது இம்பேக்ட் டெஸ்ட் அப்போ. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வாங்க, கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல். இதுவும் பிசிசி ஸ்ட்ரக்சர் தான். இதுவும் லோவர் டெம்பரேச்சரில் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது இம்பேக்ட் டெஸ்ட் அப்போ. ஸோ 316L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆப்ஷன் சி. இதில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்லையுமே எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் லோவர் ஆனாலும் இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. ஸோ அப்படி மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா இதோட டஃபர் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டஃப்னஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த 316 எஃப்சிசி ஸ்ட்ரக்சர். இது பிரிட்டிலாக மாறாது. இது டெம்பரேச்சர் கம்மியானாலுமே டக்டைலாக தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த லோவர் டெம்பரேச்சரில் மோர் டஃபராக இருக்கும். ஸோ டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி பாருங்க, ஹை கார்பன் ஸ்டீல். ஹை கார்பன் ஸ்டீல் இதுவும் ஆல்மோஸ்ட் பிசிசி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஹை கார்பன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹார்டாக இருக்கும். பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது இம்பேக்ட் டெஸ்ட் அப்போ. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் லோவர் டெம்பரேச்சர்லையும் உங்களுக்கு உங்களுக்கு டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ டஃப்னஸ் கான்ஸ்டண்ட்டாக சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இம்பேக்ட் டெஸ்ட் அப்போ. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், ஒய் வுட் திஸ் பி த கேஸ்? ஸோ கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எதனால இந்த ஆன்சர்? இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எதனால? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கார்பன் SS316L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் இது இம்பேக்ட் டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை. சரிங்களா?
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 316L வந்து கோர்ஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இருந்த போதிலும், இதுல வந்து டக்டைல் வந்து மெயின்டெயின் பண்ணும் லோவர் டெம்பரேச்சர்லயும். ஸோ பிரிட்டிலா மாறாது. ஸோ அதனால டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டீஸ் சேஞ்ச் ஆகாது. நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் அது வந்து தப்பு. ஈவன் ஒரு மெட்டீரியல்ல கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைனா இருந்தாலும், உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ல பிசிசி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, லோவர் டெம்பரேச்சர்ல அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ பி பாருங்க. அண்ட் எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் விச் பெர்ஃபார்ம் பெட்டர் அட் லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஒரு மெட்டீரியல்ல எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் லோவர் டெம்பரேச்சர்லையும். ஸோ அதனால தான் வந்து அந்த கொஸ்டினுக்கு எஸ்எஸ் 316L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ எஸ்எஸ் 316L வந்து அதுக்கு வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால் லோவர் டெம்பரேச்சர்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வாங்க. A BCC structure which perform better in impact test. ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சர் வந்து இம்பேக்ட் உங்களுக்கு வந்து இந்த இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு லாஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது இம்பேக்ட் டெஸ்ட் அப்போ. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா லோ லெவல் ஆஃப் கார்பன் இம்ப்ரூவ்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுக்கு வந்து கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு கார்பன் லெவல் வந்து கம்மியாச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ இதனால தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர். ஆக்சுவலாக எஸ்எஸ் 316L வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் வந்து லோவர் டெம்பரேச்சர்லையும் உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இம்பேக்ட் டெஸ்ட்டில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு ஹெல்ப் டிட்டர்மைன் த ப்ரீஹீட் வேல்யூ ஆஃப் கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரீஹீட் வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, குறிப்பாக வந்து கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீலில்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கிராக் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மெட்டீரியலோட ஹார்ட்னஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ ஹையர் கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ அப்படின்னா ஹையர் ப்ரீஹீட் வேல்யூவை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் டு டிட்டர்மைன் த ப்ரீஹீட் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ அடுத்து 3 ஆப்ஷன் பார்ப்போம். எது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து சொல்லுவோம். வெல்டிங் பொசிஷன் இது வந்து டெக்னிக்கை பொறுத்து தான். சரிங்களா? இது வந்து ப்ரீஹீட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வெல்டிங் பொசிஷன் நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஜாயிண்ட் டைப் வந்து எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த அக்சசிபிலிட்டி அதை பொறுத்த வந்து இந்த ஜாயிண்ட் டைப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஜாயிண்ட் டைப்பு அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ப்ரீஹீட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி எலக்ட்ரோட் டைப். சரிங்களா? இப்போ எலக்ட்ரோட் டைப்பை வச்சு நம்ம ப்ரீஹீட் வேல்யூ வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம்னா இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து ரிலேட் பண்ணக்கூடியது கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ தான். எலக்ட்ரோட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் ஸ்கேல் எப்படி இருக்கோ அதை வந்து அதை பொறுத்து நம்ம வந்து ப்ரீஹீட் வேல்யூவை நம்ம வந்து செக் பண்ணலாம். பட் இந்த 4 ஆப்ஷனில் பிரைமரி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ தான். ஸோ எலக்ட்ரோட் டைப் வந்து இது வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான எலக்ட்ரோடை வந்து கொடுக்கல.
சரிங்களா? ஸோ இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ தான் வந்து கரெக்ட்டான இதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஆன்சர். ஸோ எலக்ட்ரோடைப் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைரக்ட்டா ரிலேட் ஆகல. சரிங்களா? ஸோ கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, எலக்ட்ரோடைப் இத கம்பேர் பண்ணும்போது கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? அத பொறுத்து தான் வந்து இந்த ப்ரீஹீட் வேல்யூவ வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் அதர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட்? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீஹீட் வேல்யூவ நம்ம வந்து எத பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுவோம்? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதுவும் தேவை. ப்ரீஹீட் வேல்யூவ வந்து செக் பண்றதுக்கு. வேல்யூவ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. எலக்ட்ரோ டைப் ஆர் சீலிங் கேஸ் டைப், திக்னஸ், வெல்டிங் ப்ராசஸ். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இதில் வந்து எலக்ட்ரோ டைப் அதில் வந்து ஹைட்ரஜன் லெவல் எப்படி இருக்கு? அத பொறுத்து நம்ம வந்து ப்ரீஹீட் வேல்யூ வந்து நம்ம தோராயமா வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். திக்னஸ் வச்சும் டிட்டர்மைன் பண்ணலாம். பட் வெல்டிங் ப்ராசஸ வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் வாங்க. கம்பைன் திக்னஸ், ஹீட் இன்புட், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஸ்கேல். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா திக்னஸை பொறுத்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரீஹீட் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஹைட்ரஜன் ஸ்கேல், ஹைட்ரஜன் லெவல் எப்படி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ டைப்பில் ஹைட்ரஜன் ஸ்கேல் எப்படி இருக்குது, அதை பொறுத்தும் நம்ம வந்து ப்ரீஹீட் வேல்யூ வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஹீட் இன்புட், ஹீட் இன்புட்டை பொறுத்தும் நம்ம வந்து இந்த கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூவை இந்த ப்ரீஹீட் வேல்யூவை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரீஹீட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியும் டியும் தப்பு. சரிங்களா? வெல்டிங் ப்ராசஸ், வயர், எலக்ட்ரோ டயாமீட்டர், சைஸ், இதில் திக்னஸ் மட்டும் கரெக்டு. ஸோ எலக்ட்ரோ டயாமீட்டர் வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டோம். ஸோ அது போக டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டைப். ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டேன். ஜாயிண்ட் டைப் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து வெல்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம வந்து அக்சசபிலிட்டிஸ் அதுக்கு தான் வந்து இந்த ஜாயிண்ட் டைப்பை வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து ஹீட் இன்புட் வரும், பட் வெல்டிங் ப்ராசஸ் வராது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். திக்னஸ் பொறுத்து, அதே மாதிரி ஹீட் இன்புட்டை பொறுத்து, அப்புறம் ஹைட்ரஜன் ஸ்கேலை பொறுத்து. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த 3 ஃபேக்டர் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஹீட்டை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்வலி யூஸ்ட் டு வெல்ட் அலுமினியம்? ஆக்சுவலாக நம்ம வந்து சிசிப் அந்த புக்கிலே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஜிர்கோனியேட்டட் இது வந்து டங்ஸ்டனுக்கும் தோரியேட்டடுக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஏசி கரண்டில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிப்பில் பால் எண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜிர்கோனியேட்டட் எலக்ட்ரோடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஏசி எந்த மெட்டீரியலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா அலுமினியம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டங்ஸ்டன் எலக்ட்ரோட் பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியேட்டட் எலக்ட்ரோட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ தோரியேட்டட் பார்த்தீங்கன்னா டிசி நெகட்டிவ்ல தான் வந்து நம்ம வந்து தோரியேட்டட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. லார்ஜ் டயாமீட்டர் இது வந்து கரண்ட் கேரிங்கை வந்து குறிக்குது. எவ்வளோ இப்போ டயாமீட்டர் அதிகமாக இருந்துச்சு, லார்ஜ் டயாமீட்டர் இப்போ டங்ஸ்டன் எலக்ட்ரோடோட டயாமீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா
இட் வில் கேரி மோர் கரண்ட். ஸோ அதைத்தான் வந்து இது குறிக்கும். ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து அலுமினியத்துக்கு லார்ஜ் டயாமீட்டர் எலக்ட்ரோட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா இல்லை. சரிங்களா? ஸோ பாயிண்டட் எலக்ட்ரோட். ஸோ பாயிண்டட் எலக்ட்ரோட் வந்து அலுமினியத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பால் எண்டட் எலக்ட்ரோட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர், வாட் டைப் ஆஃப் கரண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் எலக்ட்ரோட்? ஸோ அந்த எலக்ட்ரோடுக்கு எந்த டைப் ஆஃப் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியாச்சு, ஏசி கரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏசி கரண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ டிசி நெகட்டிவ் வந்து நம்ம வந்து அலுமினியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி டிசி ப்ளஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் வந்து மெல்ட் பண்ணிடும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ண மாட்டோம். டிசி பல்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தின் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து டிசி பல்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அலுமினியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டூரிங் வெல்டிங் யூ அப்சர்வ் தட் வெல்டர் இஸ் வீவிங் எக்ஸசிவ்லி, வாட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு deteriorate பிகாஸ் ஆஃப் திஸ்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வெல்டர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அந்த வீவிங், உங்களுக்கு வந்து வீவிங் வந்து எக்ஸசிவ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து எந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மியாகும், அஃபெக்ட் ஆகும்? அதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எலாங்கேஷன். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸசிவ் வியூவிங் பண்ணும்போது ஹீட் இன்புட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஹீட் இன்புட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பேக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ பெர்சன்டேஜ் எலாங்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக அஃபெக்ட் ஆகும், பட் இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? கெமிக்கல் காம்போசிஷன் இது எதை பொறுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டல், ஃபில்லர் மெட்டல், அப்புறம் வந்து வெல்டிங் ப்ராசஸ் அண்ட் பேராமீட்டர், இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இந்த வீவிங்கை பொறுத்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எலாங்கேஷன், இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் காம்போசிஷன், உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர மற்ற ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. சரியா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர், வை வுட் திஸ் அக்கர்? எதனால உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஹீட் இன்புட். ஹையர் ஹீட் இன்புட்னா உங்களுக்கு இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கம்மியாகும். சரிங்களா? லோவர் ஹீட் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைன் உங்களுக்கு வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சர், மெட்டீரியல் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லாயிருக்கும். ஸோ அஃபெக்ட் ஆகக்கூடியது வந்து ஹையர் ஹீட் இன்புட். அதே மாதிரி ஹையர் டைலூஷன் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ், வெல்டிங் ப்ராசஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம்ல, அதை பொறுத்து தான் வந்து இந்த ஹையர் டைலூஷன் வந்து அக்கர் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டாலை பார்த்தீங்கன்னா டைலூஷன் வந்து ஹையராக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் வந்து கிடையாது. ஃபாஸ்டர் வெல்டிங் ஸ்பீட், ஃபாஸ்டராக நீங்கள் வந்து வெல்ட் பண்ணும்போது ஹீட் இன்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து இம்பேக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான
ஆன்சர். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர். சி யூ. பை.